Hi students, welcome to CMAS classes. Fixed point iterationல ஒரு transcendental equationனை calculator யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்றத இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். சால்வ் 2x மைனஸ் லாக் எக்ஸ் பேஸ் 10 ஈக்குவல் டு 7 பை ஐட்ரேஷன் மெத்தட். இதை நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இங்கே எழுதிட்டோம். இப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எந்த ரெண்டு வேல்யூவில் இது சைன் சேஞ்ச் ஆகுதுன்றத பார்க்கணும். அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். எக்ஸோட எந்த ரெண்டு வேல்யூவுக்கு இதோட சைன் வந்து மாறுதுன்றதை கண்டுபிடிக்கணும். நான் எஃப் ஆஃப் 3 போடுறேன், எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஜீரோ போட முடியாது, ஏன்னா லாக் 0ல் இன்ஃபினிட்டி 1 2 அப்படி போட்டுகிட்டே வரலாம். ஐ ஸ்டார்டட் வித் 3. நான் 3 போட்டேன்னா இது என்ன வரும்? 2 into 3 மைனஸ் லாக் 3, அஃப்கோர்ஸ் பேஸ் வந்து 10 மைனஸ் 7. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வருது. இது நெகட்டிவ் வேல்யூ. எஃப் ஆஃப் 4 எழுதுகிறேன். 2 into 4 மைனஸ் லாக் 4 பேஸ் 10 minus 7. this is equal to இந்த வேல்யூ வருது. இது பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ இதோட ரூட் வந்து 3க்கும் 4க்கும் in betweenல இருக்கும். the root lies between 3 and 4 and take the initial value as 3. x0 நான் வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இதை x ஈக்குவல்ட்டுன்னு இந்த எக்ஸ்பிரஷனை எழுதணும். அப்படி எழுதுகிற எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். முதல்ல எழுதி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். இப்போ 2x மைனஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 7. இப்போ இதுலேருந்து 2x இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பேஸ் 10 ப்ளஸ் 7 அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பேஸ் 10 ப்ளஸ் 7 பை 2ன்னு எழுதலாம். இப்போ இந்த தான் நான் எக்ஸோட எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கிட்டேன்னா, இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து பை ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பேஸ் 10 ப்ளஸ் 7 பை 2. நம்ம எக்ஸ் எக்ஸ்பிரஷனை எடுத்தது கரெக்டாக இருக்கணும்னா பை டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1ன்னு வரணும். பை டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் லெஸ் தேன் 1ன்னு வரணும். அதை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். அதுக்கு எனக்கு இதோட டெரிவேட்டிவ் தேவை. பேசியை பொறுத்து தான் டெரிவேட்டிவ் ஃபார்முலா இருக்குது. லாக் எக்ஸ் பேசி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அப்போ இந்த பேஸை நான் ஈக்கு மாற்றணும். எப்படி மாற்றலாம்? ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் லாக் எக்ஸ் பேஸ் 10. எப்படி எழுதிக்கலாம்னா லாக் எக்ஸ் பேஸ் இ இன்ட்டு லாக் இ பேஸ் 10ன்னு எழுதலாம். அதாவது இங்கே என்ன பேஸ் இருக்கோ அந்த பேஸை ஈக்கு எடுத்துக்கிட்டு இ பேஸில் இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை எழுதிக்கலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get இது கான்ஸ்டன்ட். லாக் இ பேஸ் 10 கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். இங்கே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. இப்போ இது இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? this is equal to லாக் இ பேஸ் 10 பை 2xன்னு வரும். இது 0 ஆகிடும். இப்போ இதில் பை ஆஃப் எக்ஸ் நாட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டால் x0 வேல்யூ வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get 0.0724 which is less than 1. therefore இங்கே இந்த விதமாக நான் எக்ஸை எழுதுனது acceptable. இதில் சொல்யூஷன் வரும். ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜன் கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ இந்த ஐட்ரேஷன் வேல்யூஸ் எல்லாம் டைரெக்டாக கால்குலேட்டரில் அப்படியே என்டர் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்ப்போம். நான் இங்கே வந்து எஃப்எக்ஸ் 991 எம்எஸ் கால்குலேட்டரை எடுத்துக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் என்ன ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோமோ முதல்ல அதை என்டர் பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இனிஷியலாக நமக்கு எது வந்து எக்ஸ் நாட்டாக வந்ததோ அந்த வேல்யூவை நம்ம என்டர் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மோடில் போய் ஃபிக்ஸில் வந்து 4 டிஜிட் வச்சுப்போம். 4 டிஜிட் ரவுண்ட் ஆஃபில் நம்ம வந்து ஆன்சர் கொடுக்க போகிறோம். இனிஷியலாக நம்ம எக்ஸ் நாட் வந்து என்னென்னு வச்சுருக்கோம்னா 3. ஸோ 3யை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல்ட்டு அழுத்திக்குங்க. இப்போ ஈக்குவல்ட்டு அழுத்திட்டிங்கன்னா இதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. என்னுடைய ஆன்சரில் இப்போ என்ன இருக்குன்னா 3ன்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறோன்னா, கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸில்
எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக ஆன்சர்னு டைப் பண்ணிட்டோம்னா we get the result. நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில். ஸோ நியூமரேட்டர்ன்றதுனால ஓப்பன் ப்ராக்கெட், எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா log 10 பேஸ், அதனால் லாக்ன்றதுனால 10 பேஸ், அதனால் LOG இந்த பட்டன் அழுத்தணும். எக்ஸுக்கு பதிலாக ஆன்சர் ப்ளஸ் 7, இதுக்கப்புறம் க்ளோஸ்டு ப்ராக்கெட், இதான் நியூமரேட்டர் வேல்யூ டிவைடட் பை டினாமினேட்டர் வேல்யூ. டினாமினேட்டர் நமக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னா 2. ஸோ 2 என்டர் பண்ணிட்டேன். இப்போது ஈக்குவல் டு நான் ப்ரெஸ் பண்ணுன்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நமக்கு என்ன வந்திருக்கு, x1ஓட வேல்யூ 3.7386. அடுத்து x2. இப்போ என்னென்னா நம்ம 3.7386-ஐ கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் போட்டு எழுதுறோம். லாக் ஆஃப் ஆன்சரில் வந்து இப்போ என்ன இருக்குன்னா 3.7386 இருக்கும். அதனால் நமக்கு என்ன வருது கால்குலேட் பண்ணி 3.7864. அடுத்தது அடுத்த ஐட்ரேஷனில் வேல்யூ 3.7891, அதுக்கு அடுத்தது 3.7893. இப்போ அடுத்தது x4 கண்டுபிடிக்கிறோம். x4ம் 3.7893 வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா x3 வேல்யூவும் x4 வேல்யூவும் சேமாக இருக்கிறதுனால கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கான ரூட்ஸ் வந்து 4 டெசிமல் பிளேஸ் கரெக்டாக 3.7893. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். மற்ற ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.